ஹாய்ங்க. இன்னைக்கு நம்ம சிம்பிளான ஒரு ஜிலேபி மீன் குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது செய்யறதுக்கு ஒரு 15 to 20 நிமிஷம் மட்டுமே ஆகுங்க. உங்களுக்கு மீன் குழம்பு செய்ய தெரியாது அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே சமயத்தில் சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி 3/4 கிலோ ஜிலேபி மீன் எடுத்துருக்குறேங்க. அதுக்கு ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு ரொம்ப முக்கியம், நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கடையில் கூட குழம்பு மிளகாத்தூள் கேட்டிங்கன்னா தருவாங்க, அது சேர்த்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாங்க. அதுக்கு நான் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்திங்கன்னா கசக்கிற மாதிரி இருக்கும். இதில் கட் பண்ணி வச்சுருக்க 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய், 6 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன தக்காளி சேர்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப புளிப்பாயிரும். நம்ம புளி சேர்த்துருக்கோம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நீங்கள் இதில் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க. இந்த அளவுக்கு நிறம் மாறினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க புளிக்கரைசல் எல்லாம் சேர்த்துடலாங்க. புளியில் கொஞ்சம் மண் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளிக்கரைசல் எல்லாம் சேர்த்துட்டு நம்ம குழம்பு ரொம்ப திக்காக வைக்காதீங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு ஊற்றிக்கோங்க. மீன் குழம்பு ரொம்ப திக்காக இருந்தால் நல்லா இருக்காதுங்க. அதனால் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் வேண்டாம், கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கிற மாதிரி சேர்த்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டேங்க. குழம்பு நல்லா கொதிக்கணும். அப்போ தான் அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகும். குறைஞ்சது ஒரு 10 நிமிஷமாவது நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா தான் குழம்பு நல்லா மணம் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் மீன் சேர்த்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்தளவுக்கு கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் நான் மீன் சேர்த்துக்கிறேங்க. இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும்னா நீங்கள் அப்போ மீன் சேர்த்துக்கோங்க. இன்னும் திக்காக வேணும் அப்படின்னா உங்களோட விருப்பத்தை பொறுத்து மீன் சேர்த்துக்கோங்க. ஆனால் மீன் சேர்த்துறதுக்கு முன்னாடியே குழம்பு நல்லா பச்சை வாசனை போய் நல்லா கொதித்து வந்திருக்கணும். அப்போ தான் நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம எல்லா மீனையும் சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்த உடனே ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் மசாலா எல்லா பக்கமும் போகும். மீன் லைட்டாக வெந்ததுக்கப்புறம் நீங்கள் திருப்பினீங்கன்னா கூட மீன் உடஞ்சிரும். அதனால் மீன் சேர்த்துன உடனே இந்த மாதிரி திருப்பி விட்டிங்கன்னா முன்னாடி பின்னாடி எல்லா பக்கமும் மசாலா நல்லா சேர்ந்துக்கும். நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா மீன் குழம்பு ரெடி ஆயிரும். மீன் குழம்பு எப்போவுமே செஞ்ச உடனே சாப்பிட்றத விட ஒரு நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நான் சிம்மில் வச்சுட்டேன். ஒரு 5 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிட்டோம்னா நமக்கு சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிருங்க. நீங்கள் இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.